கண்டிப்பாக இந்த 3 நிமிஷம் உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு இன்றைக்கி பதிவு. காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவர்கிட்ட போனேன். அவர் மருந்தில்லா மருத்துவம் பண்ணுறவர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு போனேன். நிறைய பேசினோம். பல விஷயங்கள் தனிப்பட்டவை. அதெல்லாம் விட்டுட்டு அவர் சொன்ன 3 விஷயங்களை மட்டும் இங்கே பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். சார், உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் ஒரு ஒர்க் கொடுத்துட்டு சீக்கிரம் முடிக்க சொல்கிறாரு, என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. அது என் கடமைன்னு சந்தோஷமாக ஆரம்பிப்பேன் அப்படின்னேன். நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பயே இன்னொரு வேலையை கொடுத்தா அதையும் முடிக்க சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. நம்ம மேனேஜர் ஆச்சேன்னு அதையும் வாங்கி வச்சுப்பேன் சார் அப்படின்னேன். நீங்கள் மொதல் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பயே 3வதாக இன்னொரு வேலையும் கொடுத்து முடிக்க சொல்கிறாரு, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. சார், எங்கள் மேனேஜர் ஒன்றும் விவேக் படத்தில் ஆஃபீஸ் தீ பிடிச்சிக்கிச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குற மேனேஜர் இல்லை சார். அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னேன். அவர் பண்ணலைன்னா என்னங்க, நீங்கள் பண்ணுறீங்களே அப்படின்னாரு. புரியல அப்படின்னேன். நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறீங்க. வயிறு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க பூரியை செரிச்சிட்டு இருக்கிறப்பயே 11 மணிக்கு திரும்ப ஸ்நாக்ஸ் காஃபின்னு சாப்பிட்றீங்க. சரின்னு அதை ஆர்டரில் வச்சிட்ருக்கிறப்ப மதியானம் வேறு ஹெவியாக சாப்பிட்றீங்க. திரும்பவும் டீ, ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்டு. உங்கள் வயிறு பாவம் இல்லையா சார்? நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் எடுத்து அடுத்த வேலை பண்ணால் சந்தோஷமாக பண்ணுவேங்கிறீங்க. அப்படி தானே சார் நீங்கள் உங்கள் டைஜஷன் சிஸ்டமையும் ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பாடி உங்களை லவ் பண்ணும் அப்படின்னாரு. பசிச்சு சாப்பிடுங்க சார், எந்த வியாதியும் வராதுன்னாரு. லைட்டாக அரைஞ்சா மாதிரி தான் இருந்துச்சு. சரி, 2வது விஷயத்துக்கு வருவோம். காலையில் உங்கள் மேனேஜர் 5 ஒர்க்கு வந்திருக்கு. அவர் முதல் ஒர்க்கு முதல்ல வந்தவனுக்கு, 2வது ஒர்க்கு 2வது வந்தவனுக்குன்னு அசைன் பண்ண மாட்டார். அவருக்கு யார் ஸ்மார்ட்டு, யார் ஆவரேஜ், யார் புவர்னு தெரியும். ஒர்க் காம்ப்ளெக்சிட்டி தெரிஞ்சுட்டு ரைட்டான வேலையை ரைட்டான ரிசோர்ஸ்க்கு அசைன் பண்ணுவார். அப்போ தானே ஒர்க் எண்ட் ஆஃப் த டே முடியும். ரைட் தானே சார் அப்படின்னாரு. ஆமாம் என்றேன். அதே மாதிரி தான் சார், ஒவ்வொரு உடம்புமே யூனிக்கு. உங்கள் உடம்புக்கு என்ன ஒத்துக்கும் நல்லதுன்னு தெரிஞ்சு அதை சாப்பிடணும். வாய் கேட்கும், ஆனால் ஒர்க் பண்ண போகிறது என்னவோ உடம்பு தானே. உங்கள் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எதை சாப்பிட்டா ஈஸியாக செரித்து எனர்ஜியாக இருக்குதோ அதை மட்டும் சாப்பிட்ணும் சார் அப்படின்னாரு. 3வது விஷயம், உங்கள் மேனேஜர் காம்ப்ளெக்ஸான ஒர்க்கை ஸ்மார்ட் ரிசோர்ஸ் தான் கொடுப்பாரு. ஆனால் அந்த ரிசோர்ஸ் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூவில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவருக்கு கொடுக்காம ஆவரேஜ் ரிசோர்ஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி முடிக்க பார்ப்பார். அப்படி பண்ணுற மேனேஜருக்காக அந்த ஸ்மார்ட் ரிசோர்ஸ் என்ன வேணால் பண்ணுவான். ஆமாம் தானே சார் அப்படின்னாரு. ஆமான்னு. இதே மாதிரி தான் சார், நம்ம பாடியை நம்ம புரிஞ்சுக்கணும், அது சொல்கிறத கேட்கணும். வாய் கசக்கா சாப்பிடக்கூடாது, டைஜஷனில் பிரச்சனைன்னு உங்களுக்கு உடம்பு சொல்லுது. லிக்விட் ஃபுட் எடுத்துக்கோங்க, டயர்டாக இருந்தால் தூங்குங்க, ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, வாக் போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சா போங்க. உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஜாப் எப்போவுமே ஹாப்பி சார். உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் வீடு ஹாப்பி. பாடிக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் லைஃபே ஹாப்பி தான் சார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன் சைட் டாமினேஷன் இல்லாத கிவ் அண்ட் டேக் சார். பாடி சொல்கிறத கேளுங்க, பாடி சொல்கிறத மட்டுமே கேளுங்க, ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேணாம் அப்படின்னாரு. நன்றி. இன்னொரு பதிவோடு பார்க்கலாம்.